ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து WSN அதாவது வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்கில் இருக்கிற சைபர் அட்டாக் கிளாசிஃபிகேஷன் அதாவது கிளாசிஃபிகேஷன் பண்ணுற ஒரு கோடிங் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பேஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு பேஸ் பேப்பரை தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 2023 ரிலீஸ் ஆன ஒரு பேஸ் பேப்பர். இந்த பேப்பரில் வந்து என்ன டேட்டா செட்ஸ் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பேப்பரில் இவங்க என்ன கிளாசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை வந்து நான் ஒரு 4 டிஃப்ரெண்ட் பார்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வந்து அதோட கோடிங் ரன் பண்ணி அதோட ரிசல்ட்ஸுமே நான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த பேப்பரில் வந்து இவங்க வந்து ஒரு 4 கிளாஸிஃபையர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா KNN, டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், அப்புறம் XGBoost. இந்த 4 கிளாஸிஃபையர் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலி இவங்க இந்த ஒரு ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்குக்கு இவங்க வந்து WSN DS அப்படிங்கிற ஒரு டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா செட் வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கிற ஒரு பப்ளிக் டேட்டா செட்ஸ். இதை வந்து நீங்கள் கேகிள் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து தேடினாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த டேட்டா செட்ஸை வந்து நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற டேட்டா செட்ஸ். ஸோஃபார் இது வந்து ஸ்டில் கரண்ட்டில் யூஸ் ஆகிற ஒரு டேட்டா செட்ஸ். ஏன்னா WSN DS இந்த மாதிரி கான்செப்டுக்கு வந்து அதிகமாக நீங்கள் வந்து பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து அந்த பேப்பர் வந்து அந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க ஓன் டேட்டா செட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற டேட்டா செட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதில் இந்த WSN DS டேட்டா செட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேப்பர்லாம் நீங்கள் வந்து இந்த டேட்டா செட் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் இந்த டேட்டா செட்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேப்பர்லேயுமே இதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த டேட்டா செட்ஸை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டா செட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.7 lakhs கிட்ட நமக்கு வந்து இதில் வந்து சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன டைப் அட்டாக் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மல்னா அட்டாக் இல்லை, வெர்சஸ் ஒரு 4 அட்டாக், மொத்தம் 5 கிளாஸஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒர்க்கே வந்து ஒரு மல்டி கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இதை நீங்கள் பைனரியாக பண்ணணுன்னாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்கள் நார்மல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மித்தது எல்லாமே வந்து ஒரு கிளாஸாக நீங்கள் வந்து அட்டாக் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் பிரித்து பண்ணிங்கன்னா இதை வந்து ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷனாகவும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சம் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ எண்ட்லையுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த டேட்டா செட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்ஸ். ஓகேங்களா? ஸோ இம்பேலன்ஸ்டு டேட்டா செட் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த டேட்டா செட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது அந்த இந்த சாம்பிள்ஸுக்கு இப்போ வந்து நார்மல் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்குது, ஒரு ஃபஸ்ட் அட்டாக் ஒரு அட்டாக், மித்தது எல்லாமே இது வந்து ஒரு அட்டாக் தான். ஸோ இது எல்லாமே எத்தனை இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இதில் வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நீங்களே பாருங்கள். 0 அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 3 lakhsக்கு மேலே இருக்குது. ஓவராலாக இருக்கிறதே வந்து நமக்கு 3.7 lakhs சம்திங் தான் சாம்பிள்ஸ். அதில் வந்து ஒரு 3.2 சம்திங் மேலே கிட்டத்தட்ட 4 கிட்ட போயிடுச்சு. 3.4 lakhs கிட்ட நமக்கு இருக்கிறது எல்லாமே வந்து நார்மல் அட்டாக், நார்மல், மித்தது எல்லாமே அட்டாக்ஸ். அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிளாஸ் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து ஒரு டேட்டா செட்ஸ் வந்து பேலன்ஸ்டாக பண்ணி நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? பட் இது வந்து இம்பேலன்ஸ்டாக பண்ணலான்னாலும் நம்ம பண்ணலாம், நமக்கு நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் வருது. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி இம்பேலன்ஸ்டு டேட்டா செட்ஸ் வந்து நமக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வராது. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். இப்போ நீங்கள் BA லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே எடுத்து கூட பண்ணலாம். இல்லை வந்து இதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் ஒரு ME ஸ்டூடெண்ட், அதை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த டேட்டா செட் வந்து நீங்கள் பேலன்ஸ்டு டேட்டா செட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒன்று அப் சாம்பிளிங் இல்லைனா டவுன் சாம்பிளிங், ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து பேலன்ஸ் பண்ணி இதோட இன்னும் 2-3 டேட்டா செட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி ஒரு ஜென்ரலைஸ்டு மாடலாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்னுமே கொஞ்சம் பெரிய ஒர்க்காக அது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் இதில் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா செட்ஸ் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பேப்பரில் 4 கிளாஸிஃபையர் ஓகேங்களா. அந்த 4 கிளாஸிஃபையர் வித் இந்த ஒரு ஃபீச்சர் செலெக்ஷன் அல்காரிதம் மெத்தட் வந்து இதில் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஓவரால் இந்த பேப்பரில் பண்ணியிருக்கிறது. இப்போ இந்த கோடிங் வீடியோவில் வந்து நான் வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் எக்ஸி பூஸ்ட் வித்தவுட் ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட், அதாவது இந்த ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட் இல்லாமல் வெறும் எக்ஸி பூஸ்ட் அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் யூஸ் பண்ணி நமக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் வந்து கோடிங் ஃபுல்லாக ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எண்டில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அதில் வந்து நான் ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ முன்னாடி ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் வந்து டெசிஷன் ட்ரீ கேஎன்என் வித்து அண்ட் வித்தவுட் ஃபீச்சர் செலெக்ஷன் இந்த 2 மெத்தட்லையுமே யூஸ் பண்ணி எப்படி நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அதில் நான் வந்து ஷோ பண்ணேன். இப்போது இந்த இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் எக்ஸி பூஸ்ட் இந்த 2 டெக்னிக்கை வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ நான் கோடிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஆட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நமக்கு ஆட்ரிபியூட்ஸ், இதுதான் நம்மளோட அட்டாக் டைப். ஸோ இதில் வந்து இது எல்லாமே நமக்கு ஆட்ரிபியூட்ஸ், இதில் வந்து நமக்கு அட்டாக் டைப். இதில் வந்து நான் இந்த ஐடி அப்படிங்கிறத மட்டும் நான் விட்டுட்டு மித்தது எல்லாத்தையுமே நான் எடுத்திருப்பேன். இதே இது வந்து நான் ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 2 ஃபீச்சர்ஸை மட்டும் நான் வந்து விட்டுட்டு மித்தது எல்லாத்தையும் எடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த பேஸ் பேப்பரில் இதை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த டேட்டா செட்டை வந்து நான் ட்ரைன் டெஸ்ட்டு வேலிடேஷன் சொல்லி இந்த 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பேன். ஸோ என்னோடய டெஸ்ட்டுக்கு எனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் வருது, ரேண்டம் ஃபாரஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ், வேலிடேஷன்ஸ்க்கு எனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் எக்ஸி பூஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ், வேலிடேஷன்ஸுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு இதில் வந்து வந்துருச்சு, நமக்கு ரிசல்ட்ஸ் ரன் ஆகி வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி நான் ப்ளாட்ஸுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து கிளாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் இது வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டோட டெஸ்டிங், அப்புறம் வந்து இது வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டோட இது வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், இது வந்து ஆர்ஓசி கர்வ், அப்புறம் இது வந்து வேலிடேஷன்ஸோட ஆர்ஓசி கர்வ் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் அதோட ஆர்ஓசி கர்வ். இதே மாதிரி எக்ஸி பூஸ்ட்டுக்கும் ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார் கிராஃப் மாதிரி நான் போட்டிருப்பேன். ஸோ என்னோடய பழைய 2 வீடியோவில் வந்து டெசிஷன் ட்ரீ அப்புறம் வந்து கேஎன்என் பற்றி சொல்லியிருப்பேன். கொஞ்சம் இந்த ஒர்க்கோட டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாத்தையுமே நான் அதில் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ அந்த 2 வீடியோமே நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வந்து இதில் வந்து குவரிஸ், டவுட்ஸ், இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது, இந்த ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ எண்ட்லேயுமே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.